வணக்கம். இதில் உள்ள வினா 2021ஆம் ஆண்டு அரச பரீட்சையில் நான் இங்கே ABCDE எனும் 5 புத்தகங்கள் என்றதை அதில் ஆத்திசூடி, நல்வழி, அம்புலி மாமா, சிறுவர் மலர், கல்கண்டு என தரப்பட்டது. அதில் ஒரு பேர் கவின், மற்றது ராணி என்பதை நான் கரண் என மாற்றி வினாவை உருவாக்கியிருக்கிறேன். அந்த சொற்கள் எங்களுக்கு ஒரு மயக்க நிலையை உண்டு பண்ணும். ஏனென்றால் வெவ்வேறு வகையான புத்தகங்களுடைய தலைப்பு ஆத்திசூடி, நல்வழி, அம்புலி மாமா, சிறுவர் மலர், கல்கண்டு. அப்போ அந்த பிள்ளைகள் வாசிக்கின்ற போது அந்த புத்தகத்தின் பேருக்கு முக்கியத்துவம் அளிக்காமல், அதாவது செய்கை வேலைக்காக தருகிற தாளில் 1, 2, 3, 4, 5 என இலக்கத்தை போட்டு இந்த புத்தக ஒழுங்கில் ஞாபகம் வைத்திருந்தால் சரி. ஏனென்றால் விடை காண்பதற்கு மிக விரைவாகவும் சரியாகவும் விடை காண்பதற்கு அதுதான் இலகுவான வழி. இங்கே ABCDE என்னும் 5 புத்தகங்களில் கவின் 2 புத்தகங்கள் வாசிக்கவில்லை. அப்படி என்றால் 5 புத்தகங்களில் 2 வாசிக்கவில்லை என்றால் 3 வாசித்திருக்கிறார். கரண் மட்டும் A எனும் புத்தகம் வாசித்தார். அப்போ இப்போ கவின் A என்ற புத்தகம் வாசிக்கவில்லை என்பது நிச்சயமாகின்றது. கரணை போல் கவினும் BC என்னும் புத்தகங்கள் வாசித்தார். அப்போ கரண் 3 புத்தகம்தானே வாசித்திருப்பார். அப்போ கரணை போல கவின் B என்பதும் C என்பதும் வாசித்திருக்கிறார். அப்போ இன்னும் ஒரு புத்தகம்தான் அவர் வாசிக்கவில்லை. எனவே நிச்சயமாக கவின் எவ்விரு புத்தகங்களில் ஒன்றை வாசிக்கவில்லை என்று வினாவுகின்றேன். அவங்களுக்கு தெரியும் இதில் இறுதியில் இருக்கிற D அல்லது E என்ற ஒரு புத்தகத்தை வாசிக்கவில்லை என்பது எங்களுக்கு புலனாகின்றது. எப்படி 5 புத்தகத்தில் 3 புத்தகத்தை வாசித்திருக்கிறார். அப்போ அவர் Bயும் Cயும் வாசித்திருக்கிறார். இந்த DEயில் ஒன்றை வாசித்திருப்பார், ஒன்றை வாசிக்காமல் இருப்பார். அப்போ இங்கே கேள்வி வாசிக்கவில்லை எது என்று கேட்டால் D அல்லது E என்பது தான் கேள்விக்கான விடையாகும். சிறுவர்களை நல்வழிப்படுத்த உகந்த வினாக்கள். மெல்ல மெல்ல சிறுவர்களுக்கு இந்த படங்களை காட்டி ஆர்வத்தை ஊட்டி கற்பியுங்கள். நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.